இப்போ திமுக இங்க ஒரு வலுவான கட்சியா இருக்கிறாங்க, அதிமுக இங்க பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அப்ப இப்ப ஏற்பட்ட நேரத்துல ஒரு விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான நபர் வந்து ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாவோ ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு பிரபலமான நபர்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இங்க இருந்துட்டு இருக்கு. அதனால விஜயோட அரசியலுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இறுதியான கருத்துனா அதான் ஆரம்பத்தே சொன்னேன். அதாவது இங்க திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்களுடைய வாக்குகளை மொத்தமா அறுவடை பண்ணி முஸ்லீம்களுடைய தலையில பலமப்படியே அந்த காலத்துல அது கருணாநிதி காலத்துல ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஸ்டாலின் காலம் கடந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் தொடருது. முஸ்லீம்கள் தலையில மிளகா அரைச்சிட்டு திமுக. பிஜேபி வந்துருப்பாய், பிஜேபி வந்துருப்பாய், பிஜேபி வந்துருப்பாய்ன்னு சொல்லி புலி வருதுன்னு பயமுறுத்தி முஸ்லீம்கள் ஓட்டுகளை மொத்தமா அறுவடை பண்ணிக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதையுமே செய்யாம ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு கட்சி தான் திமுக. அதுல மாற்றுக்கிறது கிடையாது, அது மாற்று கருத்து கிடையாது. அதிமுக பலவீனப்பட்டு போய் கிடக்குது, அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த நேரத்துல விஜய் மாதிரி ஒரு ஆளு ஒரு மூன்றாவது மாற்றாக வந்தால் கண்டிப்பா முஸ்லீம்கள் வரவேற்கணும், அது மாற்று கருத்து கிடையாது.